என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணத்தோட பகுதி 6 கானகத்தில் கபட வேஷதாரி அப்படின்ற பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சிவபெருமான் திருக்கைலாயத்துல இருந்து புறப்பட்டு பார்வதி தேவி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இமாலய பர்வதத்துக்கு வராரு. அங்க பார்வதி தேவியோட தவ வலிமைய சோதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட சிவபெருமான் தன்னோட வேடத்தை மாத்தி அந்த இடத்துக்கு வராரு. அவர் எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வயசான குடு கிழவன் ரூபத்துல அந்த இடத்துக்கு வராரு. அது மட்டும் இல்லாம அவர் கழுத்துல ருத்ராட்ச மாலைகள், கையில ஒரு தடி, ஒரு அழுக்கு வேட்டி, சிவ சின்னங்கள்லாம் தரிச்சு ஒரு வயதான கிழவர் ரூபத்துல அந்த பகுதிக்கு வராரு சிவபெருமான். அங்க பார்வதி தேவியின் தோழியான ஒருவர் பூ பறிக்கிறதுக்காக அந்த காட்டு பகுதிக்கு வராங்க. அங்க இந்த வயசான ஒரு கிழவரை பார்த்து, யார் ஐயா நீங்க இங்க எதற்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, அந்த கிழவர் ரூபத்துல இருக்கிற சிவபெருமான் சொல்றாரு, இங்க பர்வதராஜனோட மகள் பார்வதி தேவி தவம் புரியுறாங்களாமே, அவங்கள பார்த்து ஆசி வழங்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, வாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி அந்த தோழி சிவபெருமான அழைச்சிட்டு போறாங்க. அங்க சிவபெருமான் தான் வந்திருக்காருன்னு தெரியாத பார்வதி தேவியும் அந்த கிழவரை பார்த்து கை கூப்பி வணங்கி நின்று, யார் நீங்க, என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவரை ஒரு ஆசனத்துல அமர வச்சு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் தராங்க அங்க இருந்த மற்ற தோழிகள். அவரோட உபச்சாரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவி கை கூப்பி அந்த கிழவரை வணங்கி, எனக்கு ஆசி வழங்குங்கள் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கும் போது, அந்த கிழவர் தோற்றத்துல இருக்க சிவபெருமானும் பார்வதி தேவி கிட்ட கேக்குறாரு, நீயோ ஒரு அரசகுமாரி, நீயே இப்படி உன்னை வருத்திக்கிட்டு இவ்வளோ பெரிய கடும் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அதற்கு பார்வதி தேவி சொல்றாங்க, நான் அந்த பரம்பொருளான சிவபெருமான திருமணம் செய்யணுன்ற நோக்கத்தோட இந்த தவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு அந்த கிழவர் சொல்றாரு, இது நடக்கக்கூடிய காரியமா, உன்னோட தவத்துக்கு மயங்கி அவர் வருவாரு, நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும் போது பார்வதி தேவி சொல்றாங்க, அவர் வர வரைக்கும் நான் கடுமையா தவம் புரிவேன், இல்லைன்னா என் உயிரை கூட விடுவேனே தவிர என்னோட நிலையில இருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க பார்வதி தேவி. அதுக்கப்புறம் அந்த கிழவர் சொல்றாரு, சரி, நீயே ஒரு அழகான குமரி பெண், உனக்கு இந்த கஷ்டம்லாம் தேவையா, சாப்பிடாம கொள்ளாம இந்த காட்டுல தவம் புரியறது உன் உடம்புக்கு தாங்குமா, நீ எவ்வளவு ஒரு அழகான திவ்ய தோற்றத்தோட விளங்குற, உன்ன மாதிரி ஒரு அழகான ராஜகுமாரிக்கு சிவபெருமான் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா சிவபெருமான் ஒரு சுடுகாட்டுல வாழறவரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா வெறும் பாம்புகளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நெற்றிக்கண் வேற வச்சுட்டு அவர் பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா இருப்பாரு இப்படின்னு சிவபெருமானோட ஒவ்வொரு அங்கமா சொல்லிக்கிட்டு வராரு இந்த கிழவர். பார்வதி தேவி ரொம்ப கோபம் அடைறாங்க. இப்படி இந்த கிழவர் பேசிக்கிட்டு இருக்காரே, தப்பான ஒரு ஆளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப கோபமா இருக்காங்க பார்வதி தேவி. இன்னும் அந்த கிழவர் சொல்லிக்கிட்டே போறாரு, அவரோ சுடுகாட்டுல இருக்கிறவரு, சாம்பலை பூசிட்டு புளித்தோலை அணியறவரு, உனக்கும் அவருக்கு ஒத்து வரமா, நீ என்ன ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்திருக்கன்னு சொல்லி சிவபெருமான் பார்வதி தேவியோட மனதில் இருக்க நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற காரணத்தினால அவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் குறை சொல்லிக்கிட்டே வராரு. உடனே பார்வதி தேவி ரொம்ப கோபம் தாங்க முடியாம, நீங்க சிவ சின்னங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சிவபெருமானோட பரம பக்தரா இருப்பீங்கன்னு நம்பித்தான் நான் உங்களுக்கு ஆசனம் கொடுத்து நீர் கொடுத்து உங்ககிட்ட ஆசி வாங்க நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி ஒரு பாவத்தை பண்றீங்களே, இது நல்லா இருக்கா? சிவபெருமான் தான் உலகத்துக்கே ரட்சகர், அவர்கிட்ட என்ன இல்ல, அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே நிறைகள் தான், சிவனோட சின்னங்கள் அணிஞ்சு கூட உங்களுக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நீங்க பேசுறதா நான் கேட்கறதா இல்ல, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த கிழவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் ஏன் போனோம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்க போவேணாம், சிவன் நிந்தனை பண்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன், துஷ்டனை கண்டால் தூர விலகணும் அப்படின்றதுதான் பெரியோர்கள் வாக்கு, அதனால நானே இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லி கோபமா பார்வதி தேவி அந்த இடத்த விட்டு போக பாக்குறாங்க. உடனே சிவபெருமான் சொல்றாரு, நீ வேணா என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா, நான் உன் அழகுல மயங்கி உன்னை திருமணம் செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிழவர் ரூபத்திலே விளையாடுறாரு சிவபெருமான். பார்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, நான் சிவனை தான் திருமணம் பண்ணிப்பேன் தவம் இருக்குன்னு சொல்றேன், நீங்க இப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாமா, உங்க வயசுக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கோபமா வார்த்தை சொல்லிட்டு புறப்படுறாங்க. அவங்க ஒரு அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சிவபெருமான் தன்னோட உண்மையான ரூபத்தை காட்டி சொல்றாரு,
உன்னோட தவ வலிமையை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ரூபத்துல வந்தேன். இப்போ நீ என்னை திருமணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சிவபெருமான் தன்னோட ரூபத்தை காட்டி கேட்கும் போது பார்வதி தேவி வந்திருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு பார்த்து கண்ணீர் மல்கி அவர் பாதத்துல விழுந்து சரணடைகிறாங்க. வந்திருக்கிறது நீங்கன்னு தெரியாம நான் தப்பான வார்த்தைகளை சொல்லிட்டேன், எனக்கு இந்த தவறை புரிஞ்சதுக்கு என்ன மன்னிச்சு அருளோன்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ என்னை திட்டினது எல்லாமே எனக்கு அழகான வார்த்தைகள் அர்ச்சனைகளா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு உன் வார்த்தைகள்ல நம்பிக்கையும் பக்தியும் இருந்துச்சு. அதனால இதுக்கப்புறம் நீ தவம் புரிய தேவையில்ல, நீ உன் அரண்மனைக்கு திரும்பி செல், முறைப்படி உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அங்க இருந்த தோழிகள் நேரா இமவான் கிட்ட போய் சிவபெருமான் காட்சி அளித்ததையும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னதையும் சொல்றாங்க. இமவானும் மேனையும் தவசாலைக்கே புறப்பட்டு வந்து பார்வதி தேவியை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இங்க கைலாயத்திற்கு வந்த சிவபெருமான் சப்த ரிஷிகளை அழைக்கிறாரு. அவர் மனசுல நினைச்ச அடுத்த உடனேவே சப்த ரிஷிகள் இறைவன் முன்னாடி தோன்றாங்க. இறைவனை வணங்கி ரொம்ப பணிவா கேட்கிறாங்க சப்த ரிஷிகள். பிரபுவே, தாங்கள் எங்களை அழைச்சதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது, பிரம்மாவாலையும் தேவர்களாலையும் செய்ய முடியாதையா நாங்க செஞ்சிட போறோம், ஆனாலும் உங்க திருக்கருணை உள்ளம் எங்களை நாடி இருக்கத நினைச்சா நாங்க எங்க வாழ்க்கையோட பயனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்க உங்களுக்கு என்ன சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கேட்கிறாங்க சப்த ரிஷிகள். அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, பர்வதராஜனோட மகள் பார்வதி தேவி ரொம்ப நாளா என்ன திருமணம் செய்யணும்னு சொல்லி கடும் தவம் புரியுறாங்க. அதனால அவங்கள திருமணம் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க போய் பர்வதராஜன் கிட்ட இந்த திருமணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சப்த ரிஷிகளையும் பர்வதராஜனோட அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான். கைலாயத்துல இருந்து புறப்பட்ட சப்த ரிஷிகளும் நேரா பர்வதராஜனோட அரண்மனைக்கு போறாங்க. அவங்க வரத கேள்விப்பட்ட பர்வதராஜனும் மேனையும் முறைப்படி வாசல்லே அவங்கள அழைக்கிறாங்க. அழைச்சி அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி மரியாதையெல்லாம் செலுத்தி அவங்கள ஒரு தக்க ஆசனத்துல அமர வச்சுட்டு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பர்வதராஜன் கேட்கிறாரு. அதற்கு சப்த ரிஷிகள் சொல்றாங்க, சிவபெருமானுக்கு உங்களோட பொண்ணான பார்வதி தேவிய பெண் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பர்வதராஜனுக்கு சந்தோஷம் தாங்கல, ஏன்னா அவரோட லட்சியமே இதானே, இத கேட்கணுமா, சிவபெருமான் என் மகளை திருமணம் செய்து கொள்வது அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம், இதற்கு நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா ஆனந்தமா சொல்றாரு பர்வதராஜன். ஆனா மேனையின் முகத்துல கொஞ்சம் சஞ்சலம் தெரியுது. உடனே முனிவர்கள் மேனைய பார்த்து கேக்குறாங்க, என்னம்மா நீங்க ஒன்னும் சொல்லாம இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு மேனை சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு முறை தக்ஷ பிரஜாபதன் தன் மகளை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவரோ மாமனார்னு கூட பார்க்காம கடும் கோபத்துல அவரை வெட்டி அவர் தலையை ஆட்டு தலையா மாத்திட்டாரு. இப்படி கடும் கோபக்காரருக்கு எப்படி பெண் கொடுக்கறது அப்படின்னு யோசனையில இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது முனிவர்கள் சொல்றாங்க, தக்ஷனோட கதையே வேறமா. தக்ஷன் அவனோட ஆணவத்தாலையும் சிவநிந்தனை பண்ணி சிவனுக்கு அளிக்கக்கூடிய அவிர்வாகத்தை அளிக்காம விட்டதுனாலதான் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த நிலைமை ஏற்படாது. சிவன் ஒரு கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்லி அவரோட குணநலன்களை சொல்றாங்க முனிவர்கள். மேனையும் ஏதோ என் மனசில் இருக்கிற சிறிய சந்தேகத்தை கேட்டுட்டேன், இதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம அருள் புரிய வேண்டும் சொல்லி முனிவர்கள் கிட்ட வருத்தம் அடைகிறாங்க. எனக்கும் முழு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் கிட்ட வாக்கு கொடுக்கறாங்க மேனை. இங்க இருந்த சப்த ரிஷிகள் நேரா சிவபெருமான் கிட்ட போய் பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் முழு சம்மதம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இங்க பர்வதராஜன் உடனே தேவர்களோட சிற்பியான விஸ்வகர்மாவை அழைச்சி நாடெங்கும் திருமண மண்டபம் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்ய உத்தரவிடுறாரு. விஸ்வகர்மாவும் ரொம்ப ஆனந்தத்தோட எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்க நடக்கிற திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான சிற்ப கலைகளோட அங்கங்கேயும் நவரத்தினங்கள் முத்துக்கள் இப்படி எல்லாமே ஒரு அழகான மண்டபம் அமைக்கப்படுது. பல வகையான மணிகள் மின்னுது, மலர்கள், கற்கள், ரத்தனங்கள், வைடூரியங்கள்னு பார்க்கவே பர்வதராஜனோட நகரமே பொன்னாலையும் ரத்னங்களாலையும் ஜொலிக்குது. பிரம்மாண்ட ஏற்பாடுகளோட திருமண மண்டபமும் திருமணத்திற்குரிய இடமும் தயாராகுது. பர்வதராஜனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பர்வதராஜன் தன் மனைவியான மேனையையும் மந்திரிகளையும் அவங்களோட பந்துக்கள் சொந்தங்களையும் அழைச்சுக்கிட்டு கைலாய மலைக்கு போறாரு. அங்க போய் நாளைக்கு பங்குனி உத்திரம் நல்ல நாளா இருக்கிறதுனால நாளைக்கே திருமணம் வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்க எழுந்தருள வேண்டும் சொல்லி பரமேஸ்வரன் கிட்ட ரொம்ப பணிவா சொல்றாரு பர்வதராஜன். சிவபெருமானும் நீங்க புறப்படுங்க,
நாளைக்கு தேவ கணங்களோட நான் அந்த இடத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்துருவேன்னு சொல்லி சிவபெருமானும் அவங்களுக்கு விடையளிக்கிறாரு. இங்க சிவபெருமான் நந்தி தேவர்கிட்ட சொல்லி தேவர்களையும் பிரம்மதேவர், விஷ்ணு பகவான், பூதகணங்கள், சப்த ரிஷிகள் எல்லாரையுமே மணமகனோட வரணும்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே சிவபெருமான் கூட வரத்துக்கு தயாராகிறாங்க. இங்க பிரம்மதேவரும் விஷ்ணு பகவானும் தேவர்களும் பூதகணங்களும் தயாராகி கைலாயத்துல வராங்க. சிவபெருமானும் தயாரா இருக்காரு. நந்திதேவர் சொல்றாரு, எல்லா தேவர்களும் பூதகணங்களும் சப்த ரிஷிகளும் எல்லா ரிஷி முனிவர்களும் வந்துட்டாங்க, நம்ம புறப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானும் எப்பயும் போல உடையில தயாராகி வராரு. பிரம்மதேவர், நம்ம கல்யாணத்துக்கு போறோம், இந்த உடையிலையா வரது அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு தங்கத்தால செய்யப்பட்ட உடைகளையும் ஆபரணங்களையும் கொடுக்கறாரு. மனமாற ஏற்றம் அப்படின்னு சொல்லி பிரம்மன் கொடுத்த ஆடைகளை கை வைக்கிறாரு. அப்படியே சிவபெருமான் அலங்காரங்கள் ஏற்படுது. ஒரு திவ்ய சுந்தர புருஷனாக மாறாரு சிவபெருமான். நகையெல்லாம் அணிஞ்சு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சிவபெருமான அப்படி ஒரு சுந்தர கோலத்தோட அங்க இருக்கிறவங்க கண்டு மணமகிழ்றாங்க. நந்தி தேவர் மேல அமர்ந்து சிவபெருமான் பயணம் புறப்படுறாரு. மணமகன் ஊர்வலம் புறப்பட்டு அங்கிருந்து நேரா இமவானோட அரண்மனைக்கு வந்து அடையறாங்க. வழியெல்லாம் பூக்கள், தோரணங்கள், வீதியில எங்கேயும் விளக்கேற்றி வைக்கிறாங்க. பெண்கள்லாம் வாசல்ல நின்று தீபங்களா நின்று வரவேற்கிறாங்க. எங்க பார்த்தாலும் மங்கள தோரணங்கள், நல் வாத்தியங்கள், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவா அது ஏற்பட்டுட்டு இருக்கு. அவங்க வந்த கூட்டத்துல ஏற்பட்ட புழுதியால மேகமே தெரியலன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும்னு சொல்லி. தேவர்களையும் பூதகணங்களையும் சிவபெருமானையும் வாசலுக்கே வந்து வரவேற்கிறாரு. பர்வதராஜரும் மேனையும் பால் சொம்பு ஆரத்திகள் இப்படி திவ்ய மங்களங்களால அஷ்ட பந்துக்களோடு வந்து வரவேற்கிறாங்க. பர்வதராஜனும் மேனையும் சிவபெருமானையும் பிரம்மதேவர், விஷ்ணு தேவர்கள் எல்லாரையுமே வந்து முறையா வரவேற்று அவங்களுக்கு தக்க ஆசனங்கள் கொடுத்து அவங்களுக்கு தர வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து சிறப்பிக்கிறாங்க. இப்படி பூதகணங்கள், தேவர்கள், ரிஷிகள் பலாயிரக்கணக்கான பேரு இமாலய மலையில கூடும் போது பர்வதராஜனோட அந்த இமாலய மலையில கூடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, கிழக்கு தாழ்ந்தும் வடபகுதி உயருது. இத பார்த்து அங்க இருந்த முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே பயம் வந்துருச்சு. என்ன இது, இப்படி சுப நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல திடீர்னு இந்த வடக்கு பகுதி மட்டும் உயர்ந்துகிட்டே வருதே, பூமி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தேவர்களும் முனிவர்களும் எல்லாருமே கொஞ்சம் அச்சப்படுறாங்க. என்ன இது, திடீர்னு ஒரு பகுதி மட்டும் பயங்கரமா மேல தூக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. உடனே அங்க இருந்த தேவர்கள், முனிவர்கள், கணங்கள் எல்லாம் பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, யாரும் பயப்படாதீங்க, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நந்தி தேவரை பார்த்து அகத்தியர் முனிவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கட்டளையிடுறாரு. நந்தி தேவரும் அந்த கூட்டத்துல அகத்தியர் முனிவரை கண்டுபிடிச்சி சிவபெருமான் முன்னாடி நிக்க வைக்கிறாரு. சிவபெருமான் கிட்ட, பிரபு எதற்காக என்ன அழைச்சிங்க அப்படின்னு அகத்திய மாமுனி ரொம்ப பணிவா கேட்கிறாரு. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, நீங்க இங்க இருந்து புறப்பட்டு பொதிகை மலையில போய் இருக்கணும். பொதிகை மலையில கொஞ்ச நாள் தவம் புரிங்க, அதற்கப்புறம் நீங்க கைலாயத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அகத்தியருக்கு ஒரே மன வருத்தம். இங்க எல்லாரும் சிவபெருமானோட கல்யாணத்துக்காக கூடியிருக்காங்க, அவரோட திருமண காட்சியை பார்க்காம சிவபெருமான் நம்ம மட்டும் தென் திசை நோக்கி பொதிகை மலைக்கு போங்கன்னு சொல்றாரு, நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் மல்க வருத்தம் அடைகிறாரு அகத்தியர். அகத்தியர் கேட்கிறாரு, அடியேன் என்ன பாவம் செஞ்சேன்னு உங்க கல்யாண கோலத்தை கூட பார்க்க முடியாம என்ன அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற புண்ணியம் பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கு கூட கிடையாது. நீங்க தென் திசை நோக்கி சென்றீங்கன்னா இப்ப பூமி சமமாயிடும், அதற்காகத்தான் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் ரொம்ப தன்மையாவே அகத்தியர் கிட்ட சொல்றாரு. அதற்கு அகத்தியர் சொல்றாரு, நானும் உருவத்துல ரொம்ப குள்ளம், நான் போயா இந்த தென் திசை வந்து உயரப்போகுது, எல்லாம் தங்களோட திருவிளையாடல் கருணையால தான், தங்களோட சக்தியால என்ன ஒரு கருவியா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வணங்கி புறப்படுறாரு அகத்தியர். இருந்தாலுமே அகத்தியருக்கு ஒரு வருத்தம், நான் உங்க திருமண கோலத்தை பார்த்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, கவலையே படாதீங்க, நீங்க பொதுகையில போய் தவம் இருங்க, உங்களுக்கு அங்க நான் நேரலையாவே காட்டுறேன், இங்க நடக்கிற திருமண கோலம் உங்களுக்கு அங்க நேரலையாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அருள் புரியறாரு. சிவனோட கருணையை எண்ணி ரொம்ப மனமுருகி அவரை வணங்கிட்டு புறப்படுறாரு அகத்தியர். அகத்தியர் தென் திசை நோக்கி புறப்பட்டு பொதுகையை அடைஞ்ச உடனேவே பூமி சமநிலை அடைஞ்சிருச்சு. அதற்கப்புறம் இங்க எந்த தடையும் இல்லாம திருமண ஏற்பாடுகள் நடக்குது. இங்க பார்வதி தேவிய சரஸ்வதியும் மகாலட்சுமியும் நீராட்டி நல்ல ஆடைகள், ஆபரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அணிவிச்சு தேவிய அலங்காரம் பண்ணி மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க.
அந்த மணமேடைகள் அப்படி ஒரு ரத்தனங்களால ஜொலிக்குது. ஒரு பக்கம் சிவபெருமான், இன்னொரு பக்கம் பார்வதி தேவி அமர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பிரம்மதேவரும் பிரகஸ்பதியும் புரோகிதர்களா இருந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. பர்வதராஜனும் மேனையும் தன்னோட மகளான பார்வதி தேவி சிவபெருமானோட கையில வச்சு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமண சடங்குகள் நல்லபடியா நிறைவடையுது. திருமணத்திற்கு வந்த அனைவரும் நல்ல ஆனந்தம். ஏன்னா சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருமண கோலத்துல கண்டு பிறந்த பயனை அடைஞ்சிட்டோன்னு சொல்லி அங்க இருக்கிற தேவர்களும் முனிவர்களும் பூத கணங்களும் ஆனந்தம் அடைகிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தியான ரதி தேவி மட்டும் ரொம்ப வருத்தப்படுறா. சிவபெருமான் கிட்ட வந்து சொல்றா, இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நான் மட்டும்தான் இங்க ரொம்ப வருத்தமா இருக்கேன். நீங்க எனக்கு கைலாயத்துல வாக்கு கொடுத்தீங்க, நீங்க திருமணம் முடிச்ச கையோட எனக்கு என் கணவரை மன்மதனை வந்து திருப்பி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி தேவி சிவபெருமான வேண்டி நிக்கிறாங்க. அதற்கு சிவபெருமான் சொல்றாரு, உன் கணவரை நான் திருப்பி தரேன், ஆனா அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஏன்னா நான் அவரை அழிச்சிட்டேன். மறுபடியும் பழையபடி மன்மதன் எல்லாரோட கண்களுக்கும் தெரிய மாட்டாரு, உன்னோட கண்களுக்கு மட்டும்தான் தெரிவாரு. உனக்கு இது சம்மதம்னா மீண்டும் நான் மன்மதனை திருப்பி தரேன் அப்படின்னு கேட்கும் போது ரதி தேவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லி ரதி தேவியும் ஆனந்தம் அடைகிறாங்க. சிவபெருமானும் மன்மதனை உயிர் பிச்சு ரதி தேவிக்கு கொடுக்கறாரு. மன்மதன் அங்க இருந்தாலும் அங்க இருக்கிற யார் கண்ணுக்குமே மன்மதன் தெரியல, ரதி தேவிய தவிர. ஆனாலும் சிவபெருமான் மன்மதன் கிட்ட சொல்றாரு, நீ என்னதான் யார் கண்ணுக்கும் தெரியலனாலும் எப்பயும் போல உன்னோட அம்பு வில்லும் எல்லார் மேலேயும் உபயோகப்படுத்தலாம், உனக்கான சக்திகள் அப்படியே தான் இருக்கும், ஆனா நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட அப்படின்னு சொல்லி அவங்களும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் திருக்கல்யாண கோலத்துல கண்டு வணங்கி மகிழ்ந்து விடை பெறுவாங்க. அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் இறைவனை மகிழ்ந்து துதிப்பாடி ஒவ்வொருத்தரா வந்து ஆசை பெற்று அவங்களும் புறப்படுறாங்க. கடைசியா சிவபெருமானும் பார்வதி தேவியும் பர்வதராஜன் கிட்ட இருந்தும் மேனை கிட்டையும் விடை பெற்று ரிஷப வாகனத்துல கைலாயம் அடையறாங்க. கண்ணீர் மல்க விடை கொடுக்கறாங்க பர்வதராஜனும் மேனையும். இங்க மிக சிறப்பா சிவபெருமானோடையும் பார்வதியோட கல்யாணம் முடிவுறுது. நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரலாம். இது போன்ற கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.